ஆதியாகமம் 39 அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதை வாசிங்களேன் கொஞ்சம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அவன் எஜமான் என்னத்தை பார்த்தாருங்க? கர்த்தர் அவனோடு இருக்கின்றார், அவன் செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவன் வாய்க்க பண்ணுகின்றார் என்று இந்த எஜமான் பார்த்தாராம். போத்திபார் யோசேப்புடைய தாளந்தை பார்த்து பிரமிக்கல. யோசேப்பை பார்த்த பொழுது என்னத்தை பார்த்தாருங்க? கர்த்தரை பார்த்தார். என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம், யோசித்து பாருங்களேன். யோசேப்பை இந்த அந்நிய மனிதன் பார்த்த பொழுது யோசேப்புடைய தாளந்தை பார்க்கலங்க, யோசேப்புடைய தேவனை யோசேப்புக்குள்ள பார்த்தார். யோசித்து பாருங்களேன், நம்மளுடைய வேலை செய்கின்ற ஸ்தலத்தில் நம்மளுடைய தாளந்தை பார்க்கிறதை காட்டிலும் நமக்குள் இருக்கின்ற தேவனை மற்றவர்கள் கண்டார்கள்னா தேவனுக்கு எவ்வளோ ஒரு பெரிய மகிமை உண்டாகும். நாம் செய்கின்ற வேலையில் அவ்வளோ திறமையுடன் அவ்வளோ சிறப்பாக நாம் செய்யும் பொழுது நம்மளை தேவனை விசுவாசிக்காத ஜனங்க கூட உங்களை பார்த்து உங்களுக்குள் இருக்கின்ற தேவனை நான் காண்கின்றேன், உன்னுடைய தேவன் உனக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க செய்கின்றார் என்று தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. யோசேப்புக்கு அப்படிதான் நடந்ததுங்க. அவருடைய தாளந்துகளை இருக்கின்ற வாய்ப்புகளுக்கு முழுமையாக பயன்படுத்தினார். அவருடைய தாளந்துக்கு ஏற்ற வாய்ப்பிற்காக காத்து கொண்டில்லை, அவருக்கு என்ன இருந்ததோ அதை சந்தோஷத்துடன் முழு பலத்துடன் செய்ய ஆரம்பித்தார். தேவன் அதை பார்த்து அவனை ஆசீர்வதித்து அவன் கரம் தொடுவதெல்லாம் தேவன் பெருக செய்தார். இதுதாங்க ஒரு ரகசியம். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா, உங்க வேலை செய்யற இடத்துல ஒரு வேலை பதவி உயர்வு வேணுமா, நீங்க தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கனம் பண்ணும்படியாக உங்கள் வேலைகளை திறமையுடன் முழு பலத்துடன் செய்ய ஆரம்பிங்க. யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, உங்களுடைய சூப்பர்வைசர் உங்களை பார்க்கிறாரோ இல்லையோ, நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் பார்க்கும் பொழுது தேவன் அதை நிச்சயம் கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வின் தருவார். யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன்.